உங்களால் முடிஞ்சிச்சுனாக்கா ஒரு 3 கருவேப்பிலை டெய்லி சாப்பிட பாருங்க. 3 போதும், அதிகம் வேண்டாம். இல்லைன்னா டெய்லி வேண்டாம். ஒரு 3 நாளுக்கு ஒரு தடவை, 4 நாளுக்கு ஒரு தடவை. இந்த பச்சையா சாப்பிடும்போது ஆரம்பத்தில கசக்கும். அதுக்கப்புறம் அது இல்லாம உங்களால இருக்க முடியாது. பழகிடும். ஒரு செடி ஒரு 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 இனுக்கு வாயில போட்டு மெல்ல ஆரம்பிச்சுருவீங்க. இல்ல ஒண்ணுலேருந்து ஆரம்பிங்க. ஒரு கருவேப்பிலைய மென்னு சாப்பிட ஆரம்பிங்க. ஆரம்பத்தில உங்களுக்கு கசக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது கொஞ்சம் பழகி போகும். அப்புறம் அது உங்களுக்கு பிடிச்சு போகும். யாரெல்லாம் கருவேப்பிலைய எடுக்கிறாங்களோ, முடி கருங்கருன்னு இருக்கும். இளநரை போகிடும். சரி, நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய சின்ன பிள்ளைங்களுக்கு இளநரை வருது பார்த்தீங்களா, அந்த ஷாம்பு போட்டு போட்டு அவங்கலாம் ஒரு சண்டே இந்த வேப்பிலையும், கருவேப்பிலையும் போடும்பொழுது இளநரை போயிடும். இன்னைக்கு நெறைய பேர பார்க்கலாம் சின்ன வயசுலயே இளநரை இருக்கு. காரணம் கார்பன் சத்து உடம்ப விட்டு போகுது. டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ல இருக்கக்கூடிய ஹீட்டு, ரேடியேஷன்ஸ் முடிய தான் ஃபர்ஸ்ட்டு தாக்கும். நீங்க பேசி பேசி இங்க டோபமைன் பாயிண்ட் அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சியெல்லாம் ஹீட் ஆயி ட்ரை ஆயிடுது. பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த இடத்துல இப்படி கருப்பாவே இருக்கும். காரணம் மொபைல் வச்சு வச்சு அந்த ஹீட் ரேடியேஷன்ல ஸ்கின்னே தடிச்சிரும். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் பார்ட்லாம் என்ன ஆகும்? ஸோ கருவேப்பிலை, வேப்பிலை இந்த ஒரு பேக். அடுத்த வாரம் உசிலை பொடி அப்படின்னு நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டு வாங்கிக்கலாம். எல்லாமே உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு விஷயம். ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய பொடுகு அடியோடு போயிடும். முடி வளர்ச்சி இருக்கும். கருங்கருன்னு இருக்கும். அதே மாரி கண்ணோட கருவிலேயே தெரிஞ்சிரும். நல்ல கருப்பா பிரைட்டா அவ்வளோ கவர்ச்சியா மாறிடும். ஸோ ஐப்ரோ நல்லா வளரும். ப்ரோஸ் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு மேல என்ன வேணும்?